75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1,00,000 முதல் 1 கோடி வரை. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 சனிக்கிழமை ஆடி மாதம் 4ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் என்ன, ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், யாருக்கு சந்திராஷ்டமம், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம், ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இணைந்து வழங்கும் தினராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் பூராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். சதுர்த்தசி திதி மாலை 6:09 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் மேல் பௌர்ணமி திதி வந்துடுது. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. பரிகார பொருளாக தயிர். வழிபட வேண்டிய தெய்வமாக ஹனுமன் சுவாமி. இன்னைக்கு ஹனுமன் சலீசாங்கிற துளசிதாசர் எழுதின அந்த ராமாயணத்தை காதுகளால் கேட்கிறதும், ஆஞ்சநேயர் சன்னதியில பிரார்த்தனைகள் செய்யறதும், துளசி, உலர் திராட்சை, கல்கண்டு இது போன்ற இனிப்பு பொருட்கள், மலர்கள் அவருக்காக சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும். ஹனுமன் சுவாமியினுடைய திருவுருவ படத்தை இன்னைக்கு போன்ல டிபியா பார்க்கிறதோ, அவர் சாதித்த காரியங்களை இன்னைக்கு போன்ல டிபியா பார்க்கிறதோ உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு சந்திராஷ்டமத்துல கொடுத்துடும். இப்படி சந்திரன் பூராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வார்த்தை 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 தடிக்குது அப்படின்னு, டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து அப்படின்னு, வார்த்தையை வாங்காதீங்க, வார்த்தையை பிளக் பண்ணாதீங்கிறத தான் அவ்வளோ டீசெண்டாக சொன்னேன். அப்போ நம்மளுக்கு கோபம் வர மாதிரியே, நமக்கு எரிச்சல் வர மாதிரியே, நம்ம அப்செட் ஆகிற மாதிரியே வேலையெல்லாம் அடுத்தவங்க செய்யறப்ப, என்ன இந்த காமன் சென்ஸ் கூடவா தெரியாது, இந்த பேசிக் இது கூடவா தெரியாது அப்படின்னு விமர்சனம் செய்ய வேண்டிய தருணம். எனக்கு கோவம் வந்து விடும் பார்த்துக்கங்க அப்படின்னு கோவம் வந்து விடும்னு சொல்ல வேண்டிய தருணம். கோவம் வராது ஆனா வந்துடும்னு சொல்ல வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும். சந்திரனுக்கே கோவம் வருதுன்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மரியாதை கெட்டு போச்சு, மதிப்பு கெட்டு போச்சு சார். எதிர்பார்க்கவே இல்லை சார். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துல எல்லாம் நீண்ட நேரம் காத்திருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை பெறுவதோ, ஒரு ரசீதுக்காக காத்திருக்கிறதோ, இந்த காப்பி கடை குடிக்கிற காப்பி இல்லைங்க, ஜெராக்ஸ் காப்பி, போட்டோ காப்பி. ஆமா சார், ஆமா சார், நகல் எடுக்க சொல்லிட்டாங்க, காப்பி எடுக்க சொல்லிட்டாங்க, நானும் அலைஞ்சிட்டே இருக்கேன், கடை தெரியல அப்படின்னு. இந்த வண்டியை கோவில்ல பார்க் பண்றதுக்குள்ள, ஆமா சார் எங்க நிறுத்துறதுன்னே தெரியல, இடமே இல்லை, நெரிசலா இருக்கு, கூட்டம் ஜாஸ்தி இருக்கு, இடைஞ்சல் ஜாஸ்தி இருக்கு, வண்டி மட்டுமா இடைஞ்சலா இருக்கு, பல ஆளுங்களே இடைஞ்சலா இருக்காங்க அப்படின்னு. இந்த இடைஞ்சலா இருக்காங்கங்கிற விஷயம் ரிஷபராசி நேர்கள் மனத்தை கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு. அப்போ நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்துல முடிக்கிற வல்லமை, பவர் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும். நம்பிக்கை, நாணயம், கைராசி, பரம பவித்திரம், பங்கஜ நேத்திரம், சத்தியமேவ ஜெயத்தை, சொன்ன வார்த்தையை காப்பாத்தி, இது என்னை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு யார் இருக்கா அப்படின்னு நான் எப்பவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் போவேன் அப்படின்னு நேராக போய் முட்ட வேண்டிய தருணங்கள். அப்போ உறவுகள் இடையே மதிப்பு, மரியாதை, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா அப்படின்னு அழகா இயல், இசை, நாடகம், கலை பெரிய அளவுக்கு சந்தோஷங்கிறது இருக்கும். இந்த இந்தியன் 2 படம் நல்லா இருக்கா இல்லையா, போகலாமா வேணாமா, டிக்கெட் புக் பண்ணலாமா வேணாமா, இல்லை நாளைக்கு வீக்கெண்டாக பார்த்துப்போமா, ஈவினிங் ஷோ கிடைக்குமா, இல்லை அடுத்து இருக்க ஷோ கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு இந்த இந்தியன் டூ அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சர்ச்சையாவே இருக்கும். அப்புறம் கேளிக்கை, வாடிக்கை, விருந்துல எல்லாம் கலந்துக்கணும் இல்ல, ஒரு ரவுண்டு போகணும் இல்ல, ஜாலிங்கிறது உங்களுக்காக இருக்கும், சந்தோஷம் ததும்பும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை, சார் நானும் தான் டிக்கெட் போடலான் இருந்தேன், ஆனா செலவெல்லாம் என் தலையிலே வச்சுட்டாங்க. இந்த தீனி செலவு, இந்த ஸ்வீட் செலவு, இந்த பணம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கேன், வந்த மாதிரி தெரியல. இந்த இட்லி குண்டான திறந்து பார்த்து வந்துச்சா வரலையா, வெந்துச்சா வேகலையா,
ரிவர்சல் கேட்டிருந்தேன், ரெக்வஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன், இதை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன். வரல சார், லேட் ஆகுது சார். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும் கடகராசி நேயர்களே, கவலை வேண்டாம். ஆனா கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான விரயம் உங்ககிட்ட உங்களை துரத்திக்கிட்டு தான் இருக்கும். ஒரு விதத்துல கொஞ்சம் டல் அடிக்கிற சொக்கா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் சாயம் போன கலர் அப்படிங்கிறது தான் இருக்கும். நம்ம எப்பவும் பாருங்க கலர்ஃபுல்லா ரிச்சா இருக்கிற ஆளு, ஆனா இன்னைக்குன்னு கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆமா சார், ஆமா சார், வேலைக்கு ஆள் வரல, இந்த அசிஸ்டன்ட் வரல, இந்த அன்றாடம் நமக்காக பணிபுரிபவர்கள் லேட்டு, ஏட்டு இப்பவே லேட்டு அப்படின்னு சொல்ற தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். சந்திரனே உங்க ராசியில லேட்டா தான் வராரு, அப்ப நீங்களும் லேட்டா தான் இருக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. சோம்பேறித்தனம் மிதமிஞ்சி இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் புண்ணியத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஆமா சார், ஆமா சார், கோவில்ல செய்யற சமர்ப்பணம் புண்ணியம், அது தர்மம் கிடையாது. தர்மம்ங்கிறது நாம உதவி செய்யறது. இந்த உதவிக்கும் புண்ணியத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். விமர்சனம் பண்ணக்கூடாது. இந்த புண்ணியத்தோட பலன் என்ன, இந்த தர்மத்தோட பலன் என்ன நமக்கு தெரியாது, ஆனா தெய்வத்துக்கு தெரியும். நீங்க பண்ற பூஜையோ புனஸ்காரமோ பரிகாரங்களோ பிரயாணங்களோ கஷேத்ராடனங்களோ வீண் போகவே போகாது. கண்டிப்பா ஒரு நாளைக்கு பலன் கொடுத்தே தீரும். பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள், குழந்தைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி வெற்றி பெருமையை அனுபவிக்க வேண்டிய ஒரு தருணம். அதிக நம்பிக்கை அவர்களுடைய எதிர்காலத்துல. அடுத்து கவலைப்படாதீங்க, பிள்ளை கெட்டிகாரத்தனமா பிழைத்திடுவான் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தருணம். அதே மாதிரி குழந்தைகளை பாராட்ட வேண்டிய ஒரு நிமித்தம். குழந்தைகளுடன் குழந்தையா சிரித்து பேசி மகிழ்ச்சி அடைந்து இந்த பொல்லாத உலகத்துல நீங்க எப்படி சஸ்டெயின் பண்ண போறீங்க, அடுத்தவங்க நல்லா இருந்தா பொறுக்காத உலகம்ப்பா, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் தடப்படாதுன்னு பேசிடாத அப்படின்னு ஒரு நன்னெறி சொல்ல வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை அட்வைஸ். ஆமா சார், ஆமா சார், செஞ்சு பார்த்தாதான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. ஒரே அட்வைஸா கொடுக்குறீங்க, ஒரே பூமர் அப்பா பூமர் சித்தப்பா பூமர் பெரியப்பாவா இருக்கீங்க. அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியுமாப்பா, அதை உரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, செயல்படுத்துறதுலாம் கஷ்டம் இல்ல. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். ஐ வாஸ் கார்னர்டு, ஐ வாஸ் டிசப்பாயிண்டட், ஐ வாஸ் புஷ்டு, எனக்கு இதை தவிர்த்து வேற ஆப்ஷன் இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கார்னர்ல நின்று கேட்க வேண்டிய தருணம். ஒரு இடைஞ்சல்ல, ஒரு டிராஃபிக் ஜாம்ல, ஒரு கூட்ட நெரிசல்ல வர வேண்டாம்னு அப்பவே நினைச்சேன், அப்பவே சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க, என்ன பண்றது, பேசியே அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு. இதுக்கு இந்த தண்டனைக்கு இந்த தண்டனை பரவாயில்ல, இந்த தண்டனைக்கு இந்த தண்டனை பரவாயில்ல, இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ், இந்த ஒப்பிட்டு பார்க்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்க ராசியில இருக்க கேது பகவான் கொஞ்சம் ஒப்பிட வைப்பார் நல்லவைகளோடு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கள ஈகோ அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். சிநேகிதர்களுக்கு இடையே நீ வந்து பாரு, நான் தான் வரணுமா, அது சரி நல்லா இருக்கே அப்படின்னு. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடுவேன் இந்த ஆறுமுகம், நான் ஏன் உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு. இந்த பார்க்க வரணுமா பார்க்க வரட்டுமா அப்படிங்கிற கேள்வி துலாம் ராசி நேர்கள் மனசுல இருக்கும். என் தலையில இருக்க கிரீடம் வந்து இறங்கிருமா கார்த்திக் சார், இல்ல இறங்காது. ஆனா அந்த கிரீடத்தோட வெயிட்டை உணர வேண்டிய ஒரு தருணம். ஜோதிடத்துல பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு, சாபத்திற்கு விமோச்சனம் உண்டு, ஆனா அகம்பாவத்திற்கோ ஆணவத்திற்கோ விமோச்சனம் கிடையாது. நான் மட்டும்தான், நான் தான், என்னால தான் அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன், மாற்றுறது நீங்களா தான் இருக்கும். டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியா இருங்க. முடிந்த வரைக்கும் நல்லதை பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் அடுத்த அடி எடுத்து வைப்போம். நம்ம போனா என்ன, அவங்க வந்தா என்ன, இருக்கட்டுமே அப்படின்னு அனுசரித்து சொல்லி பாருங்க, அது பல வெற்றிகளை உங்களுக்கு தரும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு, வார்த்தையை காப்பாத்திடுவீங்க. நம்பிக்கை நாணயம் கைராசி, பண வரவு சிறப்பா இருக்கும். ஆமா சார், ஆமா சார், ஓரளவுக்கு வந்துடுச்சு சார், ஒரு முக்கா கிணறு தாண்டிட்டேன் சார், அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு ரொட்டேஷன் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு சார். வட்டி வரி வாய்தா இதெல்லாம் பெரிய பாரமா இருக்கு, ஆனா அசையும் அசையா சொத்து சந்தோஷமா இருக்கு சார். இதெல்லாம் இருந்தா தானே நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னு இந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் தேட வேண்டிய ஒரு நாளாக விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். சோம்பேறித்தனத்தை மட்டும் அறவே தவிர்த்துறது நல்லது. தெய்வ பக்தி, விடாமுயற்சி, கோவில்களுக்கு செய்ய வேண்டிய தானங்கள், பசுக்களுக்கு செய்ய வேண்டிய தானங்கள், குருவை நமஸ்காரம் பண்ண வேண்டிய பாக்கியம், நமக்கு நல்லது செஞ்சவங்களை உயர்த்தி பேசுறதும் அவங்கள புகழடைந்து சொல்வதும் சந்தோஷப்பட்டு பேசுவதும், சின்ன சின்ன பொருள் பணத்துக்கெல்லாம் கணக்கு பார்க்காம இருந்தாலே அது விருச்சிகராசி நேயர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை சந்தோஷம் தரும். பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் கொஞ்சம் வெறுப்பு தரும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல அயன் பண்ண சொக்கா டீக்கா இருக்கும். ஆமா சார், ஆமா சார், இன்னைக்கு ஃபேவரட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், நல்ல ஸ்பிளாஷி கலர், டார்க் ப்ளூ, கிரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, நல்ல
பளிச்சுன்னு இருக்கிற கலர், இந்த டல் அடிக்கிற கலர்லாம் ஆகாது. அதே மாதிரி இந்த அயன் பண்ணாத சொக்காலாம் நோ 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 நோ, நாங்கள் எப்பவும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு. பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், கோவில் பக்தி, தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, காலதாமதமாக இருந்த வரவு எல்லாமே சிறப்பாக வந்து சேர வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும். மருந்து, மல்லிகை, மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு சமச்சீரான தருணம் அப்படிங்கிறது. ஷெல்ஃப் லைஃபை கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுறது, வரவு செலவை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறதெல்லாம் தனுசு ராசிக்காக இருக்கும். உடல் நலமும் சரி, மனோநலமும் சரி மேம்பட்டு நிற்பதற்கான நிலை தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சார் பாதம் வலிக்குது சார், கால் வலிக்குது சார், ஜாயிண்ட் வலிக்குது, முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குது, தலை வலிக்குது, காது வலிக்குது, இந்த மசாஜ் ஆமாம் சார், யாராவது அமுத்தி விட்டா நல்லா இருக்கும், ஆனால் ஆளை தான் தேடுறேன், யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை பெரிய அளவுக்கு இருக்கும். அப்போ சந்திரன் மறைஞ்சு நிற்கிறார். உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் கொஞ்சம் மறைந்தே காணப்படும். ஞாபக மறதி எட்டி பார்க்கும். ஆமா சார் மறந்துட்டேன். அந்த மறந்ததை பெரிய குத்தமா பேசிட்டு இருக்காங்க சார். கண்ணிருக்கும் அனைவரும் தூங்கத்தான் செய்வார்கள். இந்த இம்சை அரசன், இம்சை அரசி, இம்சை புலிகேசி அப்படின்லாம் பெரிய அளவுக்கு இரிட்டேஷனா இருக்கும். இந்த வைக்க போரோட ஒரே அக்க போரா இருக்கு, முடியல அப்படின்னு. சார் டக்குன்னு 2 வெட்டிட்டாங்கன்னா, சண்டை போட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனா ரொம்ப நைங்கிறாங்க சார், சமாளிக்க முடியல அப்படின்னு. பொருளாதார சுழற்சி அப்படிங்கிறது சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சந்திரன் உங்க ராசியில் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமே பெரிய அளவுக்கு தெம்பும் தைரியமும் உங்களுக்காக வந்துடும். பாதி கிணறு தாண்டிடுவீங்க, மீதி கிணறையும் நாளைக்கு தாண்டிடுவீங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்து, சார் நாளைக்கு தாண்டினா கூட பரவாயில்ல, நாளான்னைக்கு தாண்டினா கூட பரவாயில்ல, தாண்டினா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு கண்டம், கஷ்டம், இந்த ராகு கேது எல்லாம் குறுக்கவே உட்காந்து, ஆமா சார் குறுக்கவே உட்காந்துருக்கு, எனக்கு குறுக்கவே உட்காந்துருக்கு அப்படின்னு. இன்னாதான் எஃபர்ட் போட்டாலும், இன்னாதான் பண்ணாலும், கண்ணில் விளக்கணையை விட்டு பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு தப்பு வந்துருது சார், அதையே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, சறுக்கி விட்டீங்கன்னா அதை மட்டுமே பேசுவாங்க, நல்லதை யாரும் பேச மாட்டாங்க. வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள், வேற்று இனத்தினர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க கிட்ட எல்லா ரகசியத்தையும் தப்பன்னு சொல்லக்கூடாது. நாவடக்கம், வாயடக்கம் கண்டிப்பா இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்கு தேவை. அடக்கல, மனசுல இருக்கிறதெல்லாம் டபார்னு கொட்டிட்டீங்கன்னா உங்களுக்கே அது ஆப்பா முடிஞ்சிடும். ரகசியத்தை ரகசியமாவே வச்சுக்கோங்க கும்பராசி நேயர்களே. மனசுக்குள்ள போட்டு மறைச்சு புதைச்சு செடி வளர்த்துருங்க. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் சப்மிஷன். இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷனுக்குள்ள, சார் 2 கை பத்தல சார், 4 கையும் வேலை செய்யுது சார், 24 ஹவர்ஸ் பத்தல சார், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட நல்லா இருக்கும், ஓவர் டைம்ல தான் ஓடுது, விடிஞ்சிருது, எங்க அதுக்கப்புறமேல் தூங்குறது அப்படின்னு. தூக்கம் பத்தலைங்கிற வார்த்தை மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். தூங்கும் போது தான் முக்கியமான ஃபோன் வரும். கொஞ்சம் லேசா தூக்கத்திலே தான் பேசுறாப்புல இருக்கும். பின் தூங்கி முன் எழுவாளுங்கிற மாதிரி, சார் பின்னாடி தூங்கி முன்னாடி எந்திரிக்கவே முடியல சார், ஒரே கஷ்டமா இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் அலைச்சல், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபரன்சஸ், டிஸ்கஷன் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சார் போடுற எஃபர்ட்டுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை மீனராசி நேயர்களே. கடல் கடந்து உட்கார வேண்டிய ஆள், மிகப்பெரிய அதிகாரத்துல இருக்க வேண்டிய ஆள். ஆனா பாருங்க, கொஞ்சம் கால நேரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. 10ஓட 1 11, அத்தோட 1 இதுவும் 1, கூட்டத்தோட நின்று கோவிந்தா போடுவது நன்மை தர வேண்டிய அமைப்பு. அந்த கோவிந்தனை கூப்பிடுங்க, அது நன்மை தரும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, கல்லுக்குழி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.